நிலா, ஏன் இங்க வந்து நிக்கிற? ஏதோ யோசனையோடவும் இருக்க? ஒன்னும் இல்ல. எனக்கு புரியுது. உன் மனசுல இப்போ என்ன குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இதுக்குதான் நான் அப்பவே எச்சரிச்சேன். நீதான் கண்டுக்கல. இப்ப பாத்தியா, ஆகாஷ் தென்றலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு. உன் புருஷன் சொந்த பணத்தை கொடுத்து தென்றலுக்காக புதுசா கம்பெனிய ஆரம்பிக்க போறான். அந்த கம்பெனிக்கு தென்றல் தான் MDங்கிறான். சைனிங் அத்தாரிட்டியும் அவளுக்கு தான் இருக்குங்கிறான். கம்பெனியோட பேர் கூட தென்றல் பேர்ல தான் இருக்கணுங்கிறான். இப்போ எல்லாத்துக்கும் மேல பூஜையில கூட தென்றல் தான் உட்காரணுமா, ரிப்பனையும் அவதான் கட் பண்ணணுமா. சிது, இந்த ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? என்ன இதெல்லாம் புது ட்ரெஸ் மாதிரி இருக்கு? ஆமா, புதுசுதான். நம்ம 2 பேருக்கும் வாங்கிருக்கேன். பாரு, நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. ஆனா எதுக்கு இவ்வளவு ரிச்சா ஏதோ கல்யாணத்துக்கு வாங்கின மாதிரி வாங்கியிருக்க? ஆமா, நம்மள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போறது ஒரு கல்யாணம் தானே. நீ என்ன சொல்றன்னு புரியல. நாளைக்கு நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு பூஜை போட போறோம்ல, அதத்தான் நம்ம கல்யாணம்னு சொன்னேன். என்ன சித்து, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். சேர்ந்து நீயும் சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி டல்லா இருக்க. இல்ல தென்றல், நாம ஆரம்பிக்க போற கம்பெனி மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஏன் இப்படி சொல்ற? என் அப்பா கிட்ட இருந்து இதுவரைக்கும் என் அம்மாவுக்கு எந்த அங்கீகாரமே கிடைக்கல. உன் ஃபீலிங் எனக்கு புரியுது சித்து. இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு சாரதா அத்தை மட்டுமா வைஃப்? மாதவி அத்தையும் உங்க அப்பாவோட வைஃப் தானே. அப்படி இருக்கும்போது மாதவி அத்தைய ஒதுக்கிட்டு சாரதா அத்தைய மட்டும் மாமாவோட உட்கார வச்சு பூஜை நடத்தினா மாதவி அத்தையோட மனசு கஷ்டப்படாதா? தென்றல், அதான் மாதவி அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படி சொன்னது மாதவி அத்தையோட பெருந்தன்மை. மத்தபடி அவங்களும் மனுஷி தானே. மாதவி அத்தை சாரதா அத்தைய என்னதான் அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்டாலும் சாரதா அத்தைய நினைச்சு அவங்க மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கதானே செய்யும். பதட்டம்? என்ன பதட்டம்? என்ன இருந்தாலும் சாரதா அத்தை தன்னோட வாழ்க்கையில பங்கு போட வந்துருவாங்களோன்னு மாதவி அத்தை மனசுல ஒரு பயமும் பதட்டமும் இருக்கதானே செய்யும். அந்த பதட்டமும் பயமும் மேலும் ஜாஸ்தி ஆகிற மாதிரி நீ நாளைக்கு சாரதா அத்தைய மாமா கூட ஜோடியா உட்கார வச்சு பூஜைய ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற. அப்படி ஆரம்பிச்சா கண்டிப்பா அது மாதவி அத்தைக்கு வருத்தமா தானே இருக்கும். ஆனா அந்த வருத்தத்தை மாதவி அத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க வெளியில சொல்லலன்னு நாமளும் அதை புரிஞ்சுக்காம இருக்கலாமா? சித்து, சாரதா அத்தை எதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க கூடியவங்க. ஆனா மாதவி அத்தை அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட உடைஞ்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள நாம தெரிஞ்சே காயப்படுத்தலாமா சித்து? சொல்லு. நீ சொல்றதும் கரெக்ட் தான் தென்றல். நான் யோசிச்சது தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா எப்படி தென்றல் நீ எல்லார் மனசையும் கரெக்டா புரிஞ்சுக்கிற? ஏய் நிலா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? உன்னதான் கேக்குறேன், ரெடி ஆகலையா? பூஜைக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இப்பதான் தென்றல் வந்து சொல்லிட்டு போனான். நீ சீக்கிரம் ரெடி ஆகு, கிளம்பலாம். ஆமா ஆமா, நீங்க எனக்காக பூஜை ஆரம்பிக்கிறீங்க? என் அக்காவுக்காக தானே ஆரம்பிக்கிறீங்க. அந்த பூஜையில நான் எதுக்கு கலந்துக்கணும்? ஏய் நிலா, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் போய் ரெடி ஆகு. இல்லங்க, எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. நான் அப்புறமா வரேன். நீங்களாம் முதல்ல கிளம்புங்க. என்ன நிலா இப்படி சொல்ற? தலைவலி தானே, அதுக்கு தலைவலி டேப்லெட்டை போட்டுக்கோ, எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். இல்லங்க, நான் மாத்திரை போட்டு ஒரு 10-20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் கொஞ்சம் தலைவலி குறையும். ரொம்ப தலைவலிக்குது. ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. ஏய்
இல்ல நிலா, நீ இல்லாம நான் மட்டும் எப்படி போறது? எல்லாரும் வெயிட் பண்றோம், நீ கிளம்பி வா. ப்ளீஸ் அத்தா, புரிஞ்சுக்கோங்க. தலை வலிக்குதுன்னு சொல்றேன்ல. நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க, நான் நேரா அங்க வந்துடுறேன். பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஆகாஷும் நிலாவும் கிளம்பி வராம இருக்காங்க. அப்பா வந்துருவாங்கப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்பவே மணி 8 ஆயிடுச்சு. 9 to 10:30க்குள்ள நல்ல நேரம்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. நாம எல்லாரும் இந்நேரம் பூஜையில அசம்பிள் ஆயிருக்கணும்ல. இங்கேயே லேட் ஆயிடுச்சுன்னா எப்படி சொல்லு? பூஜை 9 to 10 நடக்கணும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல? ம், சரி, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பி வா, நான் முன்னாடி போறேன். ம். பை. பை. குட் மார்னிங். என்ன ஆகாஷ், நீ மட்டும் தான் வர? நிலா எங்க? நிலாவுக்கு லைட்டா தலை வலிக்குதான், அதனால மாத்திரை போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டா பூஜைக்கே வந்துடுறேன்டா. சரி சரி, அப்ப நாம எல்லாருமே கிளம்பலாமே. கிளம்பலாம் கிளம்பலாம். நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் நிலாவை கூட்டிக்கிட்டு அவ கூடவே சேர்ந்து. என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன் பேர்ல ஆரம்பிக்கிற கம்பெனி பூஜைக்கு ஏன் தங்கச்சி எப்படி வராம இருப்பா? நிலா வரலன்னு சொன்னாளா? இல்ல நீங்க அவகிட்ட ஏதாவது தப்பு தப்பா சொல்லி அவளை இங்க வரவிடாம பண்ணிட்டீங்களா? அப்படிதான் நடக்கணும். நான் அப்பவே நினைச்சேன் இவங்க இந்த மாதிரி ஏதாவது குழப்பம் பண்ண போறாங்க. நம்ம எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்மள இங்க அனுப்பி வச்சுட்டு இவங்க நிலா கிட்ட போய் அவங்க தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டு அவளை வரவிடாம பண்ணி இவங்க மட்டும் வந்துட்டாங்க. பாட்டி, என்ன அமைதியாவே நிக்கிறீங்க? சித்து இப்ப சொல்ற மாதிரி நீங்க தான் இங்க நிலாவை வரவிடாம பண்ணிட்டீங்க. சொல்லுங்கம்மா, உங்களால தான் நிலா இங்க வரலையா? ஆண்டாள் சொல்லுங்கம்மா, கேக்குறோம்லம்மா. எங்க நிலா சொல்றியா இல்லையா? எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இருங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன விடுறா? சொல்லுங்க பாட்டி. சொல்லு. ஏன் வரல? எங்க? அவனே சொல்லாம நிக்கறாங்க பாருடா. கேக்குறல்ல, சொல்லுங்க பாட்டி. சொல்லுங்க. நிலா எங்க? சொல்லுங்க. ஏய் நிலா, உன் அக்காவோட கம்பெனி திறப்பு விழா பூஜைக்கு நீ வரமாட்டேன்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா தாண்டி இருக்கு. ஆனா என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் உன்னை அங்க கூட்டிட்டு போய் ஆகணுமே. நீ வரமாட்டேங்கிற, நீ இல்லாம நான் அங்க போனா நான் தான் உன்கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்து அங்க வர விடாம செஞ்சிட்டேன்னு எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்க. ஆள் ஆளுக்கு என்ன குறை சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லு நிலா. உனக்கு அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் சும்மா கடமைக்காகவாவது வா. போய் ரெடி ஆயிட்டு வா நிலா. போன்னு சொல்றேன்ல. எல்லாம் ரெடியா இருக்கு, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஒரு நிமிஷம் சாமி, முக்கியமான விஐபி வர வேண்டியது இருக்கு. யார சொல்ற தென்றல்? இல்ல அத்த, ஆண்டாள் பாட்டியும் நிலாவும் இன்னும் வரலையே. ஓ ஆகாஷ், நிலா கிளம்பிட்டாளான்னு ஒரு வாட்டி கால் பண்ணி இல்ல, கேளுங்க. நிலா தலை வலிக்குதுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவா. நம்ம அதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாமே. அது எப்படி ஆகாஷ்? நிலாவும் ஆண்டாள் பாட்டியும் வந்துடட்டும். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா பூஜையை ஆரம்பிக்கலாம். என்ன சொல்ற தென்றல்? நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. அவங்க ரெண்டு பேரும் ஏன் இன்னும் கிளம்பி வராம இருக்காங்கன்னு தெரியலையே. வா. தென்றல், வாவ் வாவ், ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஆமாப்பா. ஓகே தென்றல், ரிப்பனை கட் பண்ணி ஆபீஸ ஓபன் பண்ணியாச்சு. இது எம்டி சேர். இந்த சேர்ல உட்கார்றதுக்கு
தென்றல் கிட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஆக்சுவலா ஆகாஷ், அம்மா தாயே இரு, இது உனக்கும் சித்துவுக்கும் மட்டும் ஆரம்பிச்ச கம்பெனி. இதுல ஆப்ஷனே கிடையாது. இதுல நீதான் உட்காரணும். உட்கார். உட்காரு உட்காருமா. தென்றல். எம்டி மேடம், என்னங்க உங்க ஃபர்ஸ்ட் கையெழுத்த போட்டு கம்பெனி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. போடு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சிறுத்த அத்தைய வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிடு. எஸ் மேடம். என்னடா தென்றல போய் மேடம்னு சொல்ற? நான் மட்டுமா மேடம்னு சொல்றேன்? உங்க புள்ள கூட மேடம்னு தான் கூப்பிடுறாரு. ஆமாவா இல்லையான்னு அவரே கேட்டு பாருங்க. என்ன மாப்ள, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, வீட்லதான் நான் வந்து இவங்களுக்கு ஹஸ்பண்டா. மத்தபடி கம்பெனிக்கு வந்தா இவங்க எம்டியா, நான் வெறும் ஸ்டாஃபா. அதனால நான் இவங்கள ஆபீஸ்ல மட்டும் மேடம் தான் கூப்பிடணுமா அப்படின்னு மேடம் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. தென்றல், வெறும் ஸ்டாஃப் தானேங்கிறதுக்காக ரொம்ப எல்லாம் தண்டிச்சிராத. பாவம் என் பையன். யார் இவன்? அது எப்படி அத்தை? தப்பு பண்ணா நான் யாரா இருந்தாலும் தண்டிக்க தான் செய்வேன். தண்டிக்கிறதுனா எப்படிங்க மேடம்? கண்ணா பின்னா திட்டுவேன். சில நேரம் அடி கூட விழும். என்னது அடியா? ஆமா, அடி வாங்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? டேய், உனதான் கேக்குறாங்க, சொல்லு. எஸ் மேடம். நீ பல்ல காட்டுனதெல்லாம் போதும், அத்தைய வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வா. ஓகே மேடம். மேடம் வாங்க மேடம், வீட்டுக்கு போலாம் மேடம். இல்லனா மேடம் கோச்சுவாங்க மேடம், அப்புறம் அடிப்பாங்க மேடம். வர சித்து. வாங்க மேடம், போதும் வாங்க. மேடம், அந்த ப்ரொமோட்டர்ஸ் விஷயமா வந்து ஆனா திடீர்னு நீ அங்க வந்து நின்னதும் உடனே உங்க அக்கா உனக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பிளான் போட்டு உன் கையாலேயே ரிப்பனை கட் பண்ண வச்சுட்டா. உன் கையால ரிப்பனை கட் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அவ ஆரம்பிக்கிற இந்த புது கம்பெனிக்கு பணம் போடுறது உன் புருஷன் ஆகாஷ் தானே. இந்த குடும்பத்தோட மொத்த சொத்துக்கும் நீயும் உனக்கு பிறக்க போற குழந்தையும் தான் உரிமையான வாரிசு. நீங்க அனுபவிக்க வேண்டிய சொத்தை ஆகாஷ் தேவையில்லாம உன் அக்காவுக்கு விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆகாஷோட அப்பாவித்தனத்தை உன் அக்கா நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். ஆனா அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சொல்றத சொல்லிட்டேன் நிலா. உன் அக்கா கிட்ட நீ எப்பவுமே எச்சரிக்கையா இரு. இல்லன்னா அவ உனக்கும் உன் புருஷன் ஆகாஷுக்கும் மொத்தமா மிளகா அரைச்சிடுவா. இங்க பாருங்க பாட்டி, இதுக்கு மேல என் அக்காவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, அப்புறம் நீங்க மறுபடியும் ஆசிரமத்துக்கு தான் போகணும். இனிமே என் அக்காவை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் அக்கா ரொம்ப நல்லவ. உங்களோட ஆணவத்தாலையும் அகம்பாவத்தாலையும் தான் சாரதா அக்காவுக்கு இது வரைக்கும் என் புருஷன் கிட்ட சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்காம போயிடுச்சு. இப்ப இந்த பூஜை மூலமா அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் சின்னதா கிடைச்சிருக்கு. அவ்வளவுதானே? அது பொறுக்கலையா உங்களுக்கு? ஏண்டி இப்படி அப்பாவியா இருக்க? நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியலையா உனக்கு? என்ன இருந்தாலும் அந்த சாரதா ஆரம்பத்திலேயே உன் புருஷனை விட்டு ஓடி போனவ. அவங்கள அவ போனாங்க, நீங்க தானே போக வச்சீங்க. நீங்க கொஞ்சமாவது மனுஷ தன்மையோட நடந்திருந்தா சாரதாக்கா உங்க பையனை விட்டு போயிருக்க மாட்டாங்க.
இப்ப வரைக்கும் அவங்க மட்டும்தான் உங்க பையனுக்கு பொண்டாட்டியா இருந்திருப்பாங்க. நான் உங்க பையன் வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் நீங்களே காரணமா இருந்துட்டு இப்ப நல்லவங்க மாதிரி எனக்கு வந்து வேதம் ஓதுறீங்களா? இங்க பாரு மாதவி, நீ பழச நினைச்சுக்கிட்டு உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாழ்க்கைய சாரதா கிட்ட பறி கொடுத்துறாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இருடி, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, அதுக்கப்புறம் நீ பேசு. சாரதா எல்லா விஷயத்திலயும் போல்டானவ. நீ அப்படியா? நீ ஒண்ணும் தெரியாத புள்ள பூச்சி. பத்தாததுக்கு உனக்குன்னு சொந்தம் பந்தம்னு எதுவுமே இல்ல. கண்ண ஆகாஷ் கூட எல்லா நேரத்திலயும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க. ஆனா சாரதாவை எடுத்துக்கோ, அவளுக்கு தென்றல், சித்து, நிலான்னு நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தென்றலோட அப்பா சண்முகம் கூட சாரதாவத்தான் தன்னோட சம்மந்தியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன்ன அவன் சும்மா பேருக்குதான் சம்மந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாரதா இத்தனை பேரோட சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவ வாழ்க்கைய புதுப்பிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு வைய, அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சியா? உன்னால அந்த சாரதாவை எதிர்த்து நிக்க முடியுமா? அவ எனக்கே ஆட்டம் காட்டினவ. நீ எல்லாம் அவளுக்கு ஆளே கிடையாது. தப்பி தவறி அவ கண்ணன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழலான்னு ஆசைப்பட்டுட்டான்னு வைய, அதோடு முடிஞ்சது உன் வாழ்க்கை. எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பண்ணலனாலும் அந்த சாரதாவும் தென்றலும் சேர்ந்து அத்தை அத்தை, என்ன அத்தை நீங்க இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வேலையெல்லாம் செய்யத சமையல்காரமா இருக்காங்கல்ல. வேலைக்காரமா இன்னைக்கு வரலம்மா. அவங்க குழந்தைக்கு முடியலையா? ஓ, அதான் இன்னைக்கு லீவ் போட்டாங்க. அப்படியா? பரவாயில்ல அத்தை, கொடுங்க, நான் கிளீன் பண்றேன். பரவாயில்லம்மா. நீ படிச்சவ, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்ட? நான் படிக்காதவ தானே. எனக்கு தான் இந்த வேலையெல்லாம் பொருத்தமான வேலை. நானும் படிச்சவளா இருந்திருந்தா உன்ன மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனில நிர்வாகம் அது இதுன்னு போயிருப்பேன். ஆனா என்ன பண்றது, நான் பெருசா படிக்கலையே. பரவாயில்லையே, மாதவிக்கு இப்பதான் ரோஷம் வந்திருக்கு போல இருக்கு. அதான் தென்றல் கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காளா? பேசட்டும், இது நல்ல முன்னேற்றம் தான். நானும் படிச்சிருந்திருக்கணும்ல, ஏன் படிக்காம போனேனோ தெரியல. எனக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மனசுல இருந்தத சொல்றேம்மா. அது தப்பா? தப்புன்னா மன்னிச்சுக்கோமா. ஆனா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. ஆனாலும் அவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த வீட்ல ஒரு அடிமை மாதிரி, ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்தாலும் நான் என்ன இந்த வீட்டோட எஜமானியா தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் மாமியார் என்ன எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாலும் இந்த குடும்பத்துல ஒரு விசேஷம்னு வந்துட்டா எனக்கு செய்ய வேண்டிய மரியாதைய அவங்க தவறாம செஞ்சிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஆறுதலாவும் பெருமையாவும் இருக்கும். அதே மாதிரி உன் கம்பெனியில நடத்தின பூஜையிலையும் எனக்கு தான் மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ என் புருஷன் பக்கத்துல சாரதாக்காவ உட்கார வச்சுட்ட. என்ன இருந்தாலும் சாரதாக்கா தானே உன் மாமியாரு. அதனால தானே நீ உன் மாமா கூட அவங்கள சபையில உட்கார வச்சு பூஜை நடத்தின. அது எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது தென்ற.
அத இன்னும் என்னால மறக்க முடியல. சாகுற வரைக்கும் அந்த வேதனை என் மனசுக்குள்ள இருந்துட்டேதான் இருக்கும். அத்தை, உங்க மனவேதனை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் சாரதா அத்தைக்கு மாமா கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கவே இல்லை. அத பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க கூட உங்க இடத்துல இருந்து பாக்குறீங்க அத்தை. அதே மாதிரி நீங்க சாரதா அத்தைய அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவங்க எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களும் உங்களை மாதிரி தானே ஆண்டாள் பாட்டி குடும்பத்துக்கு மருமகளா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வயித்துல ஒரு குழந்தையும் உண்டாயிருக்கு. அந்த நேரத்துல மனசாட்சியே இல்லாம இந்த ஆண்டாள் பாட்டி அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சாரதா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த ஆதரவும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க கதையெல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அத்தை. ஆண்டாள் பாட்டிக்கு பயந்து எந்தெந்த ஊர்லயோ ஓடி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. புருஷன் கூட இல்லாம ஒரு பொம்பளை வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு ஊர் ஊரு அலைஞ்சா அவங்கள பார்த்து அந்த ஊர் மொத்தமும் என்னெல்லாம் பேசியிருக்கோம், அவங்க மனசு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா அவங்க அதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நிலா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா நிலா. என்ன நிலா, நீ எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? நான் பியூட்டி பார்லர் போறேன்க்கா. அதான் அத்தா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி என்ன பார்லர்ல டிராப் பண்ணிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறாரு. சரி, ஓகே. அக்கா, சித்து மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டாருன்னா நீ எப்படி ஆபீஸ் போவ? ஆமால, நானே கேட்கணும் தான் இருந்தேன். நீ எப்படி போவ? நான் ஆட்டோல போவேன். ஆட்டோலயா? நீ ஏன் ஆட்டோல போனும்? தென்றல், உன் ஆபீஸும் என் ஆபீஸும் பக்கம் பக்கம் தானே. நீ என் கூடயே வந்துரு. நான் வேணா உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என் ஆபீஸ்க்கு போய்க்கிறேன். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வாக்கா போலாம். ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. என்ன இதெல்லாம்? என்ன பாட்டி? ஏண்டா, இந்த தென்றலுக்கு நீ உன் சொந்த பணத்துல ஆபீஸ் ஓபன் பண்ணி கொடுத்தது பத்தாதுன்னு இவளுக்கு நீ டிரைவர் வேலை வேற பார்க்க போறியா? ஐயோ பாட்டி, என்ன பேசுறீங்க? நான் என்ன தென்றல என் தலையில தூக்கி வச்சுட்டா போறேன்? கார்ல தானே கூட்டிட்டு போறேன். நான் என்னோட ஆபீஸ்க்கு போற வழியில தென்றல அவ ஆபீஸ்ல டிராப் பண்ண போறேன். இதுக்கே இப்படி பேசுறீங்க? இல்ல இல்ல, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ எனக்கு தெரியல. ஆகாஷ், நீங்க நிலாவை பார்லர்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆபீஸ்க்கு நீங்க கிளம்புங்க. நான் ஆட்டோலயே போயிடுறேன். ஐயோ தென்றல், பாட்டி சொன்னதெல்லாம் நினைச்சு நீ ஃபீலே பண்ணாத. அவங்க எப்பவுமே இப்படித்தானே. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ வா, நான் உன்னை டிராப் பண்ணிட்டே போறேன். ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க சார். ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இதோ கிளம்பிட்டே இருக்கேன். கார்ல ஏற போறேன். ஏன் சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சார். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றதா இருந்த அந்த ஃபாரின் கிளையண்ட் இன்னைக்கு சென்னைக்கு ஏதோ பர்சனல் வேலையா வந்திருக்காரா சார். வந்த கையோட உங்களை மீட் பண்ணிட்டு போலான்னு எனக்கு கால் பண்ணியிருந்தார் சார். சரி, ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள நான் அங்க வந்துடுறேன். ஓகே, பாய் பாய். நிலா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபாரின் கிளையண்ட்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு. அவர் இன்னும் ஹாஃப் அன் அவர்ல ஆபீஸ்க்கு வந்துருவாராம். நீ போக வேண்டிய பியூட்டி பார்லர் கேக்கனர்ல இருக்கு. நான் போரூர் வரைக்கும் போகணும். அதனால நீ கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிடுறியா? நான் தென்றல் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே நான் போயிடுறேன். தென்றல், கார்ல ஏறி கிளம்பலாம். இல்ல ஆகாஷ், நீங்க நிலாவை பியூட்டி பார்லர்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆபீஸ்ல டிராப் பண்றதா இருந்தா நான் கார்ல வரேன். இல்லனா நீங்க மட்டும் ஆபீஸ்க்கு கிளம்புங்க. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு நிலாவை பார்லர்ல டிராப் பண்ணிட்டு அது. ஆஹா, அட 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 அட, பரவாயில்லையே.
நம்ம கம்பெனில இன்னைக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணதும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்களே. ஹலோ கைஸ், யாரும் கவலைப்படாதீங்க. இந்த கம்பெனி புதுசா ஆரம்பிச்ச கம்பெனிங்கிறதுனால இங்க வேலைக்கு நிறைய பேர் தேவைப்படுது. அதனால திறமை இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கம்பெனில வேலை நிச்சயமா கிடைக்கும். ஓகே, சந்தோஷமா இருங்க. நீ கொஞ்சம் லிப்ஸ்டிக் கம்மியா போட்டுக்கலாம். டேய் ஏண்டா, எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டைமிங் ஆகுது, எங்க போயிருந்த? டேய், நம்ம ஃப்ரெண்டு வினோத்தோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா. நான் உங்களுக்கு பிளட் கொடுக்க ஹாஸ்பிடல் போயிருந்தேன்டா. பிளட் கொடுக்கவா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் கொடுக்க தான் போனேன். ஆனா நான் போறதுக்குள்ள வினோத் வேற ஒரு ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணி பிளட் கொடுக்க வச்சிட்டான். ஓ அப்படியா? சரி சரி விடு. ஆமா, திண்டல் எங்க? டேய், நான் வீட்ல இருந்தே கிளம்பும்போது தென்றல் ஆட்டோல வர சொல்லிட்டேன்டா. இன்னும் வரலையா? இன்னும் வரலடா. சரி டேய், என்ன இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? என்ன மச்சான் இப்படி கேக்குற? நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணணும்ன்றதுக்காக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஓ, இன்னைக்கு இன்டர்வியூல மறந்தே போச்சுடா. என்ன மறந்து போச்சு? மறந்து போச்சு. யாராவது? யார் நீ? எதுக்கு மணல் லாரி மோதுற மாதிரி மோதுற? அது நான் இன்டர்வியூ ஆரம்பிச்சிருவாங்களோன்ற பதட்டத்துல வேகமா வந்துட்டேன் சார். அதான் பதட்டத்துல சார் மேல மோதிட்டேன். சாரி சார், கவனிக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடுங்க. ஷட் அப். மோதுனதா மோதுன, என் மேல மோதிருக்கலாம்ல. என்னது? எப்படி கவனி பண்ணனா? இல்ல இல்ல இல்ல, பண்ணி பண்ணி என் மேல மோதி இருந்தா நான் அப்படியே உன்னை தாங்கி பிடிச்சிருப்பேன்ல. இந்த ஃபைல் கீழே விழுந்திருக்காது. அவரும் தான் தாங்கி பிடிச்சாரு. அதத்தான் பார்த்தனே. சரி, உன் பேர் என்ன? யாழினி. யாழினி? யாழினி? ஆமா லூசு. என்ன சொன்ன? லூசா? எப்படிதான் வந்த உடனே கண்டுபிடிக்கிறாளுங்களோ. இந்த பாருமா, உன் பேரு அழகான தமிழ் பேர் தான். இந்த பேருக்காகவே இந்த கம்பெனில நீ செலக்ட் ஆவே. போதுமா? சார் நிஜமாவா சொல்றீங்க? அட சாத்தி. இங்க பாருங்க, இவன் சாதாரண ஆபீஸ் பாய் தான். சும்மா உங்களை கலாச்சிக்கிட்டு இருக்கான். சார், இவர் பியூன்னா நீங்க என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? நான் ஆக்சுவலி அது வந்து சார் எம்டி. எம்டிக்கு மேல பெரிய புத்தினே இருக்காரு. சும்மா மட்டும் கோத்து விட்டல. மா, எம்டி இன்னும் வரல. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. எம்டி வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணலாம். ஓகே சார். ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நீ எங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த? நான் 2-3 கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படியா? அப்புறம் அங்க இருந்து இங்க வந்த? இல்ல சார், அங்கெல்லாம் எனக்கு salary பத்தல. அப்ப சம்பளத்துக்காக தான் இங்க வந்திருக்கியா? ஆமா, நீங்க மட்டும் என்ன இங்க சேவ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க? ஐயோ ஐயோ, கொஞ்சம் தள்ளி நிலுமா. பண்ணி பண்ணி இங்க பாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபன்னி ஃபன்னி ஃபன்னி. நில்லு, நீ ஏன் சிரிக்கிற? இன்டர்வியூக்கு வேற ஒரு அக்கா வந்திருக்காங்க. அக்கா வந்திருக்காங்க. உங்க அக்கா எங்க? அவ குட் மார்னிங் மேடம். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங். 2 பேரும் கேபினுக்கு வாங்க. ஹாய் ஆகாஷ். வா தென்றல். ஐயோ, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரி, நான் அப்புறமா வரேன். ஏய் இல்ல, என்ன யாரோ மாதிரி கேட்டுட்டு இருக்க? பரவாயில்ல, உட்காரு. என்ன எந்த நேரத்துல வந்திருக்க? இல்ல ஆகாஷ், கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா புதுசா ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. அவங்க கேட்ட ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு கேட்டாங்க. ஆனா என்னால சரியா ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியல. அதான் இந்த ப்ராஜெக்ட பத்தி உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு அமௌண்ட் கேட்கலான்னு டீடைல்ஸ் கேட்டு போக வந்தேன். அப்படியா? சரி பரவாயில்ல, அத பத்தி அப்புறமா பேசலாம். சாப்பிட்டியா? இல்ல ஆகாஷ், சித்து ஸ்டாஃப் மீட்டிங்ல இருக்காரு. அவர் மீட்டிங் முடிஞ்சதும் நானும் அவரும் சேர்ந்து சாப்பிடலாம் இருக்கோம். அவர் மீட்டிங் முடியற வரைக்கும் நீ சாப்பிடாம இருப்பியா? ஏன் சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு, நீங்க சாப்பிடு. இல்ல ஆகாஷ், வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன தென்றல், பரவாயில்ல சாப்பிடு. நிலா சமைச்சதுதான். அப்படியா? அப்ப சாப்பிடுறேன். தங்கச்சி சமைச்சதுன்னு உடனே சாப்பிடுறேன். சாப்பிடு. தென்றல், நிலா தான் கால் பண்றேன்.
ஹலோ, சொல்லு நிலா. அத்தா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சேன். நீ சாப்பிட்டியா? இனிமேதான் சாப்பிடணும். சீக்கிரம் சாப்பிடு நிலா. அப்புறம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. உன் கைப்பக்கம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் தென்றல் என் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, தென்றல்கிட்ட கொடுக்குறேன். ஹலோ நிலா, ஆகாஷ் சொன்னது உண்மைதாண்டி. உண்மையிலேயே நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்க. என்னக்கா, உன் ஆபீஸ்ல இல்லாம இவர் ஆபீஸ்ல இருக்க? அதுவா, எனக்கே ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா புதுசா ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. அவங்க சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அத பத்தி எனக்கு சரியா தெரியாது இல்லையா, அதான் ஆகாஷ் கிட்ட அது சம்பந்தமா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நான் வந்த நேரம் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரா, உடனே என்னையும் அவர் உட்கார்ந்து சாப்பிட சொல்லிட்டாரு. அதுவும் நீ சமைச்சது அப்படின்னு சொன்னாரா, நானும் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்கடி. சரி, அத்தங்கிட்ட போன் கொடு. உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ நிலா, நான் சாப்பிட்டுட்டு தென்றல்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேச வேண்டியது இருக்கு. பேசி முடிச்சுட்டு நான் பொறுமையா உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? ஓகே. வருத்தப்படாம, நான் எவ்வளவு ஆசையா உங்க கூட கார்ல வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க தான். நிலா ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னும் வேணும்னே பண்ணலமா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது நிலா, தென்றல் ரொம்ப புத்திசாலி. நான் எதுக்கு அவளை புத்திசாலின்னு சொல்றேன்னா, அவ உன்னை பத்தி ரொம்ப கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா. அங்க காலையில கார்ல போகும்போது தென்றல் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க நிலாவை கால் டாக்ஸில போக சொன்னதை நினைச்சு நிலா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. அதுவும் இல்லாம மதியம் லஞ்ச் டைம்ல அவ ஆபீஸ்க்கு டவுட் கேட்க வந்திருந்தால, அப்ப கூட நிலா வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பா. நீங்க அவகிட்ட கண்டிப்பா போய் சாரி கேளுங்க, கேட்கலனா கூட மறுபடியும் சாரி கேளுங்கன்னு என்ன கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தா தெரியுமா? பாத்தியா, கரெக்டா அவ சொன்ன மாதிரி நீயும் கோச்சுக்கிட்டு தான் இருக்க. என் அக்காவா அப்படி சொன்னா? ஆமா நிலா, அவ உன்னை கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா நீ தான் யாரையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மண்டு. சாரி அத்தா, நான் அப்படி ஃபீல் பண்ணிருக்க கூடாதுல்ல. நீங்க ரொம்ப முக்கியமான வேலையை தான் கிளம்பி போனீங்க. சாரி அத்தா. சரி பரவாயில்ல விடு, இப்போது புரிஞ்சுக்கிட்டியே. அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அங்க பெங்களூர் கிளையண்ட் இதை பிரசன்ட் பண்ணாங்க. மைசூர் சில்க் 2 புடவை இருக்கு. அப்படியா? பிரிச்சு பாரு. சூப்பரா இருக்கே. ஒன்னு நீ எடுத்துக்கோ, இன்னொன்னு அம்மா கிட்டயோ இல்ல பாட்டி கிட்டயோ கொடுத்துரு. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஓகே. இந்த புடவை எதுக்கு பாட்டிக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு? இத நானே அக்காவுக்கு கொடுத்துடுறேன். தென்றல், சர்ப்ரைஸ் இங்க இருக்கு. ஏதோ ட்ரெஸ் மாதிரி இருக்கு. என் தங்கச்சி எனக்காக இந்த புடவை தான் சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருக்கா. நல்லா இருக்குல்ல? ஆமா தென்றல், உண்மையிலே இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அக்கா தங்கச்சி பாசம் பெருசு இல்ல. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, உன் தங்கச்சி உனக்காக புடவை எல்லாம் சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்திருக்கா. ஆனா நான் ஒரு அண்ணன் இங்க இருக்கேன். ஆகாஷ் எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கானா? என்ன இப்படி பேசுற? ஆகாஷ் உனக்காக தனியா ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு கொடுத்திருக்காரு. அதை விட இந்த புடவை பெருசா? அவன் கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தது என்னமோ எனக்கு தான். ஆனா அதிகாரத்தெல்லாம் உனக்கு தானே கொடுத்திருக்கான். நீ தான் அந்த கம்பெனிக்கு எம்டி, நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப் மட்டும்தான். இப்ப என்ன வேணும்னா நாளையில இருந்து நீயே கம்பெனிக்கு எம்டியா இருந்துட்டு போ. நான் வேற ஸ்டாஃபா இருந்துட்டு போறேன். ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தென்றல். நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாட்டுக்கா? ஆமா. அடிப்பாவி. சரி சரி, நான் சீரியஸாவே சொல்றேன். நீ வேணும்னா கம்பெனிக்கு எம்டியா இருந்துக்கோ. நான் வேணா ஆகாஷ் கிட்ட பேசுவேன். ஏய் இல்ல இல்ல வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ற திறமையும் பொறுப்பும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. எனக்கெல்லாம் அது சுத்தமா கிடையாது. அப்படி வா வழிக்கு. சரி, உன் தங்கச்சி உனக்கு ஆசையா புடவெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கா.
அத நீ இப்பவே என் கண்ணு முன்னாடியே கட்டி காட்டலாம்ல. நினைச்சேன் நீ இன்னும் இத சொல்லலையே அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் தென்றல், ப்ளீஸ். நேத்து நான் உனக்கு புடவை கட்டி விடுறேன்னு சொன்னதுக்கு நீ முடியாதுன்னு மறுத்துட்டல்ல. இப்போ இந்த புடவையாவது நான் உனக்கு கட்டி விட்டு பழகிக்கிறேனே. இந்த கதையே வேணாம் சொல்லிட்டேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல, இது என்னோட தென்றல் தானா இல்ல தென்றல் உருவத்துல இருக்கிற தேவதையான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. என்ன கிண்டல் பண்றியா? இங்க பாரு, உண்மையிலேயே இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? ஆமா தென்றல், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்க. உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க உன் தங்கச்சி இருக்கா, எனக்கு தான் யாரும் இல்லையே. இப்போ புது ட்ரெஸ் போட்டு சார் எங்க போவீங்க? ஆபீஸுக்கு தான். புது ட்ரெஸ் போட்டு ஆபீஸ் போற அளவுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அங்க இருக்கு உங்களுக்கு? என்ன தென்றல் இப்படி கேட்டுட்ட? அதான் ஆபீஸ்ல யாழினின் புதுசா ஒரு அழகான பொண்ணு அப்பாயின் பண்ணிருக்கல்ல. ஓய், என்ன இது? சேம் பிஞ்ச். என்னடி இது? எனக்கு தான் இந்த புடவைய சர்ப்ரைஸா கொடுத்திருக்கேன்னு பார்த்தா இதே மாதிரி புடவைய நீயும் கட்டிருக்க. ஆமாக்கா, இதுக்காக தான் நான் நேத்து நம்ம 2 பேரும் யூனிக்கா கோயிலுக்கு போலான்னு சொன்னேன். அப்படியா? ஆமாக்கா, இந்த புடவை என்னை விட உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்படிலாம் சொல்லாத. நீயும் இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. அப்படியே உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். சரி கிளம்பலாமா? இருக்கு, ஒரு நிமிஷம், நான் மாதவி அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே, சரி போ.